1 கப் black sesame seeds அதாவது கருப்பு எள்ளு, 3/4 கப் பீனட் நடக்கடலையை வறுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க, 1 கப் ஜாகரி வெல்லம், ஒரு சப்பாத்தி அளவு ராகி ஃப்ளோரை தோசை கல்லில் வேக வச்சு எடுத்துக்குங்க, 1 கப் பீனட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட எள்ளு இது. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்குது. இந்த கிராக்கல் சவுண்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப கறிக்கிற வேண்டாம், டேஸ்ட் போயிடும். இது பார்த்தீங்கன்னா வெடிக்கிற சவுண்டு கேட்குது, பட்டுன்னு கிராக்கல் சவுண்டு கேட்குது பாருங்கள். நல்ல சவுண்டு வரும்போது நல்லா வறுபட்டுருச்சுன்னு இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லு கடியிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் மிக்ஸி யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பெஸ்ட்டில் வச்சு எப்படி செசமி லட்டு பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்த எல்லாம் இடிச்சுக்கலாம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிங்க உலக்கையில் இடித்து கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸி யூஸ் பண்ணுறாங்க. இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் இந்த பெஸ்டில் பார்த்ததுமே செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒரு ட்ரை பண்ணினேன். நல்ல பதமாக இடிச்சாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது ராகி. இந்த ராகியை நீங்கள் ஆட் பண்ணாமையும் செய்யலாம். நான் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 days ஆனாலும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வறுத்தெடுத்த பீனட்டையும் இடிச்சுக்கலாம். ஃபைனலாக ஜாகரியும் இடிச்சு எடுத்துப்போம். இது வரைக்கும் செப்பரேட்டாக இடித்த எள்ளு, ராகி, பீனட், ஜாகரியும் மிக்ஸ் பண்ணி 2 seconds இடிச்சுக்கலாம். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உருண்டையை லட்டு பிடிச்சிப்போம். Sesame seeds laddu ready.